ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ ரித்தி. ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போஸ்ட் பண்ணாத காரணம் என்னென்னா, இப்போ எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. நாளைக்கு கூட எனக்கு சோஷியல் எக்ஸாம் இருக்குது. ஆனாலும் நான் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்லோட் பண்ணின்றதுக்காகவே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் எக்ஸாம் நடக்குது. ஆனாலும் நடுவில் எனக்கு ஏதாச்சும் ஜிகே, சிஎஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் நடுவில் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஜியாகிரஃபி தான் பார்க்க போகிறோம். சோஷியல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதனால் இன்றைக்கி ஜியாகிரஃபி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லெசன் ரிசோர்ஸஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரிசோர்ஸஸ். ஓகேவா? ரிசோர்ஸஸ்னால் என்ன? ரிசோர்ஸஸ்னால் என்ன? இதுதான் கொஷின். இப்போது நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. மோனா அண்ட் ராஜு வேர் ஹெல்பிங் அம்மா டு க்ளீன் தேர் ஹவுஸ். மோனாவும் ராஜுவும் அவங்க அம்மாவுக்கு வீடு க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பொருளாக பாருங்கள், இத்தனை திங்ஸ் இருக்கே, துணி இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் இருக்குது, ஃபுட் கிரெயின்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு கோம்பு இருக்குது, அப்புறமா இந்த ஹனி பாட்டில் இருக்குது, புக்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு யூஸ். இதெல்லாமே நமக்கு ஒரு யூஸ் இருக்கும்ல, அதுதான் ரிசோர்ஸ். ரிசோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இட் ஹாவ் அ யூட்டிலிட்டி ஆர் யூசபிலிட்டி. இப்போது வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ரிக்ஷா, வெஹிக்கல், டெக்ஸ்ட் புக் ஹாவ் சம்திங் இன் காமன். இதெல்லாமே காமனாக ஒன்று இருக்குது. என்ன? இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. யூட்டிலிட்டி ஆர் யூசபிலிட்டி இஸ் வாட் மேக் அன் ஆப்ஜெக்ட். யூட்டிலிட்டி இல்லைனா யூசபிலிட்டி தான் ஒரு ஆப்ஜெக்டை இல்லைனா ஒரு சப்ஸ்டன்ஸை ரிசோர்ஸஸாக ஆக்கும். நம்மளை சுற்றி பாருங்கள், நிறைய விஷயம் இல்லை, எல்லா விஷயமே நம்ம ரிசோர்ஸஸ் தான். இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்க சேரு, டேபிளு, அதுக்கடுத்து கேலண்டரு, ஃபோனு, புக்ஸு, இதெல்லாமே. கேலண்டர் நமக்கு டே அதெல்லாம் பார்க்க யூஸ் ஆகும். புக்ஸு, சேரு, டேபிள் அதெல்லாம் நமக்கு உட்காரதுக்கும், புக்ஸ் நமக்கு படிக்கிறதுக்கும், ஃபோன் நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கும், நமக்கு சர்ச் பண்ணுறதுக்கும் அதெல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ ராஜு கேட்குறான், எப்படி இதெல்லாம் ஒரு ரிசோர்ஸஸாக ஆகும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, இந்த திங்ஸ்லாம் ரிசோர்ஸ் ஆகும் எப்போ அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். அதோட யூஸ் இல்லைனா யூசபிலிட்டி தான் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும். எல்லா ரிசோர்ஸஸ்க்குமே ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்யூனா என்ன? ஒர்த்து. ஓகேவா? சில ரிசோர்ஸஸ் எக்கனாமிக்காக ஒர்த் இருக்கும், சிலது இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெட்டல் ஒரு எக்கனாமிக் வேல்யூ, ஆனால் ஒரு பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட். அது ஹியூமன் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? இப்போது இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, உங்கள் பாட்டி இருக்காங்கள, அவங்க வீடு ஒரு ஹோம் ரெமிடிஸ், இந்த வீட்டிலே மருந்துலாம் செய்வாங்கள்ல, அதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு கமர்ஷியல் வேல்யூ இல்லை. ஆனால் இனிமேல் அவங்க ஒரு பேட்டன்ட் ஆக்கி அதை ஒரு மெடிக்கல் ஃபேர்மில் செல் பண்ணாங்கன்னா அது ஒரு எக்கனாமிக்கல் வேல்யூவாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸஸில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்றதான் இப்போது பார்க்க போகிறோம். ரிசோர்ஸஸில் நேச்சுரல் ரிசோர்ஸ், நெக்ஸ்ட்டு மேன்மேட் ரிசோர்ஸ், அப்புறமா ஹியூமன் ரிசோர்ஸ். இந்த 3 ரிசோர்ஸ் இருக்குது. இப்போது நேச்சுரல் ரிசோர்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னு நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் மெட்டீரியல் ஃபவுண்ட் ஆன் எர்த் தட் ஆர் யூஸ்டு டு மீட் பீப்புள் நீட் டு சப்போர்ட் லைஃப். ஒரு லைஃப்பை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஹியூமன் நீட்ஸை அது பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சராக நமக்கு கிடைச்ச நிறைய திங்ஸ். இப்போது ஒரு சன்லைட், ஏர்,
வாட்டர் வந்து யார் க்ரியேட் பண்ணா? யாருமே க்ரியேட் பண்ணலையே. சன்லைட்டு, ஏர் அதெல்லாம் வந்து யாரும் க்ரியேட் பண்ணல. அதே மாதிரி வந்து ட்ரீஸ் நம்ம விதை போட்டால் ட்ரீயாக வந்து வந்துடுது. ஓகேவா? விதை போட்டால் ட்ரீயாக வந்து வந்துடுது. ஸோ அதுவும் வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். நெக்ஸ்ட்டு அதெல்லாம் இந்த மாதிரி வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ், நேச்சராக நம்ம கிடைக்கிற திங்ஸை நிறைய மாடிஃபை பண்ணாமல் வித்தவுட் மச் மாடிஃபிகேஷன் நம்ம யூஸ் பண்ணால் அதுதான் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். த ஏர் வி ப்ரீத், த வாட்டர் இன் அவர் ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ், அதுக்கடுத்து சாயில், மினரல்ஸ், அதெல்லாமே வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இதெல்லாமே நிறைய வந்து ரிசோர்ஸஸில் வந்து ஃப்ரீ கிஃப்ட், நேச்சர் நமக்கு கொடுக்குற ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டு. அதுக்கடுத்து இதெல்லாமே வந்து நம்ம டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சன்லைட்டாக நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாதிரி. அதுக்கடுத்து இன் சம் கேசஸ், இது சில விஷயத்தில் வந்து டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆல்சோ வந்து மேபி நீடட் டு யூஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ் இன் த பெஸ்ட் பாசிபிள் வேஸ். இப்போ நேச்சுரல் ரிசோர்ஸ் அதுக்கு வந்து 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்னதுன்னா வந்து டைப் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நமக்கு என்னென்ன டைப்ஸ் கொடுத்துருக்காங்க? வாட்டர் ரிசோர்ஸு, ஃபாரஸ்ட் ரிசோர்ஸு, அனிமல் ரிசோர்ஸு, சோலார் பவர், அதுக்கடுத்து விண்ட் பவர், ப்ரீஷியஸ் மெட்டல், மினரல்ஸ் அண்ட் ராக்ஸ், க்ரூட் ஆயில்ஸ், அப்புறமா நேச்சுரல் கேஸ், நெக்ஸ்ட் வந்து லேண்ட் ரிசோர்ஸஸ். இதெல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இவங்க. ஃபஸ்ட்டு வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன? தண்ணி தேவை, அதுதான் வந்து வாட்டர் ரிசோர்ஸ். ஓகேவா? வாட்டர் வச்சு நமக்கு வந்து நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து வாட்டர் ரிசோர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அப்படின்னா வந்து நமக்கு உட்டு வந்து நிறைய தேவைப்படும். உட்டு வச்சு நம்ம நிறைய செய்வோம் இல்லையா, அதுதான் வந்து ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ். இப்போ அனிமல் ரிசோர்ஸ்னால் வந்து அனிமல்ஸ் வந்து நமக்கு மில்க், எக் அதெல்லாமே தருது இல்லையா, ஸோ அந்த விஷயத்தினால அனிமல் ரிசோர்ஸ். நெக்ஸ்ட்டு சோலார் பவர்னால் இப்போ நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம்ல, சோலார் எனர்ஜி. இப்போது கரண்ட்டே இல்லாமல் வந்து இந்த மாதிரி போட்டால் நமக்கு வந்து இது கரண்ட் வந்து இழுத்துக்காது, டைரெக்டாக சோலார் எனர்ஜியாக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு விண்ட் பவர், இந்த விண்மில்லு அதெல்லாமே வந்து விண்ட் பவர். நெக்ஸ்ட்டு ப்ரீஷியஸ் மெட்டல், மினரல்ஸ் அண்ட் ராக், இதெல்லாமும் வந்து நமக்கு ஒரு விதத்தை வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். க்ரூட் ஆயில், பெட்ரோலியம், கோல் அதெல்லாமே வந்து க்ரூட் ஆயில் அந்த டைப். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ், அதுவும் வந்து நம்ம கெமிஸ்ட்ரியிலேயே படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு லேண்ட் ரிசோர்ஸ், லேண்டோ வந்து நம்ம கல்டிவேஷன், அக்ரிகல்ச்சர் அண்ட் மச் மோர், பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு அது இது நிறைய விஷயத்துக்கு வந்து ஹெல்ப் ஆகுது. ஸோ டைப் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ், அப்புறமா வந்து நான் ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. ரினியூவபிள் ரிசோர்ஸ்னால் வந்து அது வந்து என்ன ஆகும்னா ரினியூட் இல்லைன்னா வந்து ரிப்ளனிஷ்ட் குவிக்லி, டக்குன்னு வந்து காலி ஆகிடும். ஸோ ஆஃப் தீஸ் ஆர் அன்லிமிட்டெட் அண்ட் ஆர் நாட் அஃபெக்டட் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். இதெல்லாமே சர்ச்சஸ் வந்து நம்ம இது எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, சோலார் பவர் அப்புறமா விண்ட் பவர், இதெல்லாமே வந்து சில எக்ஸாம்பிள். நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ்னால் என்னது அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டட் ஸ்டாக்கில் தான் இருக்கும். இப்போது வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ வந்து ஒரு பவுல் இருக்குது, அந்த பவுலில் வந்து நமக்கு ஆல்மண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸில் வந்து ஒரு டீமாக பிரிக்கிறாங்க 10. இப்போ வந்து உங்களுக்கு 30 மெம்பர்ஸ் இருக்காங்க கிளாஸில் அப்படின்னா 3 டீமாக பிரிப்பாங்களா. ஃபஸ்ட்டு டீம் வந்து எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டு போகும், செகண்ட் டீமும் எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டு போகும். ஆனால் இவங்க எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு டீமுக்கு யோசிக்கவே மாட்டாங்க வேணும் அப்படின்றதுலாம். லாஸ்ட்டு டீம் வந்து இருக்கிற அந்த கொஞ்சத்தை தான் சாப்பிட முடியும். ஸோ அது வந்து அவள் தான் லிமிட்டடாக தான் இருக்குது. அதனால் இதெல்லாமே வந்து நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மேன்மேட் விசஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். மேன்மேட் அதாவது ஹியூமன் மேட். அதுனா என்ன? ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ்னால் சில நேச்சுரல் சப்ஸ்டன்ஸை வச்சு
நம்ம வந்து திங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் வந்து ரிசோர்ஸஸாக மாறும் ஒன்லி அதோட ஒரிஜினல் ஃபார்மை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் தான் அது வந்து ரிசோர்ஸஸாக மாறும். இப்போ அயன் ஓர் அதெல்லாமே வந்து நாட் அ ரிசோர்ஸ், அதெல்லாமே வந்து ஒரு ரிசோர்ஸ் இல்லை அன்டில் எது வரைக்கும் அப்படின்னா வந்து பீப்புள் வந்து அதை எப்படி கற்றுக்கிட்டாங்க, அயன்லேருந்து அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது கற்றுக்கிட்டாங்க. அது வரைக்கும் அது வந்து இப்போது நமக்கு தெரியாதுல்ல நிறைய விஷயங்கள். இப்போது நிறைய விஷயம் நம்மளை சுற்றி இருக்குது. நம்ம முன்னோர்கள் இல்லை நமக்கு முன்னாடி இந்த நிறைய பீப்புள்ஸ் வந்து ஒன்று ஒன்றா இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய கண்டுபிடிக்காமல் இருக்குது. ஆனால் அவங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது வந்து நமக்கு தெரியாதுல்ல. அதுதான் வந்து ஹியூமன் மேட் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜியுமே வந்து ஒரு ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ் தான். இப்போ நமக்கு வந்து நிறைய கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த புதுசாக அதெல்லாமே வந்து என்னென்னா ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ் இல்லைனா மேட் ரிசோர்ஸ் கூட சொல்லலாம். இப்போ வந்து மேன்மேட் விசஸ் நேச்சுரல் போட்டிருக்காங்களா. மேன்மேட் ரிசோர்ஸ்னால் வந்து ஆர் ரிசோர்ஸ் மேட் பை பீப்புள்ஸ், அவ்வளோதான். நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆர் ரிசோர்ஸ் ஃப்ரம் நேச்சர் அண்ட் த என்விரான்மெண்ட். மேன்மேட் ரிசோர்ஸ்னால் நம்ம மனுஷங்களால் செய்யப்பட்டது தான். அதே மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் மனுஷங்க செய்யாமல் நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிறது தான். அதுவும் நம்ம எதுவும் மாடிஃபை பண்ணாமல் யூஸ் பண்ணுறது தான் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ரினியூவபிள் ரிசோர்ஸ் இதெல்லாமே வந்து ரிசோர்ஸ் தட் நேச்சுரலி ரிப்ளனிஷ் தெம்செல்ஃப் லைக் animals or energy from solar or other renewable resources இல்லைனா sources. இது வந்து நிறைய இருக்கும் ஓகேவா. வாட்டருமே வந்து ஒரு ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் தான். ஆனால் நம்ம நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அதுவும் நமக்கு வந்து ஒரு ஸ்கேர்சிட்டியாக தான் ஆகிடும். ஆனால் வந்து இப்போல்லாம் வந்து ஷார்ட்டேஜ் அண்ட் ட்ரையிங் அப் ஆஃப் நேச்சுரல் வாட்டர், இந்த நமக்கு நேச்சராக தண்ணி கிடைக்குதுல அதெல்லாமே வந்து இப்போ நிறைய யூஸ் பண்ணுறதுனாலையும் இல்லைன்னா கம்மியாக இருக்கும்ல அதனாலையுமே வந்து இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எர்த்தில் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம இடத்துல இருக்கிறது வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸ். நிறைய இருக்கும், நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் வந்து டக்குன்னு ரிப்ளனிஷ் ஆகாது. இது வந்து நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ்னால் வந்து கோல் பெட்ரோலியம் அதெல்லாம் தான். ஏன் அப்படின்னா வந்து கோல் பெட்ரோலியம் தான் நம்மக்கிட்ட நிறைய இருக்குல்ல, இருந்தாலும் நம்ம நிறைய யூஸ் பண்ண அது வந்து காலி ஆகிடும். அது வந்து நம்ம நினச்ச மாதிரி டக்குன்னு நம்மளால் செஞ்சிட முடியுமா, இல்லை. அது வந்து ஒரு 100 இயர்ஸ்க்கு மேலே வந்து அந்த சாயில் ராக்கு அதெல்லாம் அப்படியே அந்த கம்ப்ரஸ் ஆகி உருவாகிறது தான் கோல் பெட்ரோலியம்லாம். நம்ம 100 இயர்ஸாக உருவாகுது, நம்ம அசால்ட்டாக இப்படின்றதுக்குள்ளே நம்ம வந்து காலி பண்ணிடுறோம். அதுக்கடுத்து நம்ம திரும்பி 100 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுல்ல, நம்ம லைஃப் ஸ்பேனே முடிஞ்சிடும். ஸோ 100 இயர்ஸ்க்கு மேலேயே ஆகும் அது. அதனால் இது வந்து நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டட் குவான்டிட்டியில் தான் இருக்கும். அது நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ். இதில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த டாபிக் மட்டும் கொடுக்கவே இல்லை, நானே அப்படியே உங்களுக்கு இதை ஓரலாக சொல்கிறேன். பீப்புள் வந்து ஒரு பெஸ்ட் யூஸ் ஆஃப் நேச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. லைக் நிறைய ரிசோர்ஸஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்போ அப்படின்னா வந்து அவங்க நிறைய படித்து நிறைய ஸ்கில் நிறைய நாலேஜ் நல்ல டேலண்ட்டு அதுக்கடுத்து டெக்னாலஜி. இப்போ நம்ம வந்து ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டா போதுமா, அதுக்கு நமக்கு தேவையான கருவிகள் வேணும், நிறைய திங்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வேணும் இல்லையா. இப்போ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணோன்னா அதுக்கு சிசர் வேணும், பேப்பர் வேணும், கார்ட்போர்ட் வேணும், அந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்கில்ஸும் வேணும். அதெல்லாமே கிடச்சா சூப்பராக நமக்கு வந்து திங்ஸ் நிறைய ரிசோர்ஸ் பண்ணலாம். அதுதான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ். தட் இஸ் வை ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஸோ ஸ்பெஷல் ரிசோர்ஸஸ். அதனால தான் ஹியூமன் பீயிங்ஸ்லாம் வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ரிசோர்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் எஜுகேஷன், அதுக்கடுத்து ஹெல்த். இது ரெண்டுமே தான் வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எதுக்குன்னா ஒரு வேல்யூபிளான ரிசோர்ஸாக ஆக்கிறதுக்கு. இப்போது ஒரு எஜுகேஷன் இல்லைன்னா நிறைய வந்து நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க ஒர்க்குக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. அப்புறமா வந்து ஹெல்த் இல்லைன்னா நம்ம வந்து கூடிய சீக்கிரம் இல்லாகும். அதனால் வந்து ஸோ இது ரெண்டு தான் வந்து மெயின் வேல்யூபிள் ரிசோர்ஸ் ஆக்கிறதுக்கு, இது ரெண்டு தான் வந்து மெயின். ஸோ
இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் பீப்புள் ஸ்கில்லை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இம்ப்ரூவ் பண்ணால் அவங்க வந்து நிறைய பண்ண முடியும்ல. இதுதான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் எஃபெக்ட். அன்சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அன்சஸ்டைனபிள் யூஸ்னால் வந்து இப்போ நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ண நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். லைக் வந்து பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன். இன்னும் ஃபேக்ட்ரி வேஸ்ட்லாம் இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபேக்ட்ரி வேஸ்ட்டெல்லாம் வந்து தண்ணியில் கலந்து விட்டுடுறோம். இப்போ தண்ணியும் நமக்கு ஹார்ம்ஃபுல்லாகுது. நமக்கு வந்து இந்த பொல்யூஷன் மோஸ்ட்லி வருது இந்த ஃபேக்ட்ரிஸால தான். ஸோ அது வந்து எக்கோசிஸ்டம்க்கு ஒரு எதிரான ஒரு விஷயம். why does it matter? ஏன் அது வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, we must do our part to use resources wisely. நம்ம வந்து ரிசோர்ஸஸை வைஸாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அது ஏர்த்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கும். ஓகேவா? இல்லைனா வந்து என்ன பண்ணுறது, இப்போது நமக்கு வந்து ஏர்த்தே அழிஞ்சிருச்சுன்னா எப்படி? ஸோ அதனால் வந்து நம்ம வைஸாக யூஸ் பண்ணணும். கன்சர்விங் ரிசோர்ஸ். இப்போ வந்து நம்ம ஏர்த்தை கன்சர்வ் பண்ணணும், வாட்டரை கன்சர்வ் பண்ணணும், லேண்டு, அது மாதிரி நிறைய விஷயத்த வந்து நம்ம கன்சர்வ் பண்ணணும்னு கேள்விப்படுறோமா? ஸோ இப்போ வந்து மோனா அந்த பொண்ணு இருக்கால, அவளுக்கு வந்து ஒரு கனவு வருது. ஓகேவா? அவள் வந்து என்ன கனவு வந்துச்சு அப்படின்னா வந்து இந்த தண்ணி எல்லாமே வந்து காஞ்சி போயிடுச்சு, ட்ரை அப். இந்த ஏர்த்தில் இருக்க தண்ணி எல்லாமே ட்ரை அப் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து எல்லா ட்ரீஸும் வந்து கட் டவுன் ஆகிடுச்சு. ஓகேவா? அதில் வந்து ஷேடே இல்லை. அதுக்கடுத்து சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கெலாம் எதுவுமே இல்லை. ஸோ பீப்புள் வந்து ரொம்ப சஃபர் பண்ணாங்க. அப்புறமா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு தண்ணிக்கு, ஷேடுக்கு, ஃபுட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து அப்படி இப்படி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவள் வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னான் இந்த கனவை பற்றி. அதுக்கு அவள் கேட்குறா, அம்மா இந்த மாதிரி நடக்கலாமாம்மா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் இந்த மாதிரிலாம் நடக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ரினியூவபிள் ரிசோர்ஸஸை வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலன்னா இதெல்லாமே வந்து வெரி ஸ்கேர், அதாவது கம்மியாயிடும். ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இதெல்லாமே வந்து நமக்கு ரொம்ப நடக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ராஜு கேட்குறான், வாட் கேன் வி டூ அபவுட் இட்? நம்ம இது என்ன பண்ணால் வந்து இது கன்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோன்னே அம்மா சொல்கிறாங்க, நிறைய விஷயம் பண்ணால் அதை கன்சர்வ் பண்ணலாம். நம்ம வந்து ரிசோர்ஸஸை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி அதுக்கு வந்து ரினியூ ஆகிறதுக்கு வந்து டைம் கொடுத்தா அதுதான் வந்து ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேலன்சிங் த நீட் டு யூஸ். நம்ம வந்து கரெக்டாக இப்போ தண்ணி வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ குளிக்கணும்னா கூட நம்ம டேப் திறந்து விட்டு, இப்போ ப்ரஷ் பண்ணுறோன்னா டேப் திறந்து விட்டு நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம டேப்பை மூடுறோம். அப்படி பண்ணாமல் எப்போ வாட்டர் வேணுமோ அப்போ மட்டும் நம்ம டேப் திறந்து யூஸ் பண்ணி அதுதான் வந்து நம்மளால் முடிஞ்ச இந்த பேலன்சிங் த நீட் டு யூஸ் ரிசோர்ஸஸ். ஓகேவா? அதுக்கடுத்து அவங்கள கன்சர்வ் பண்ணணும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு. நம்ம மட்டுமே யூஸ் பண்ணால் இப்போ ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்க? அதனால் அதை வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காகவும் கன்சர்வ் பண்ணணும். அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதில் வந்து நிறைய வேஸ் இருக்குது எப்படி கன்சர்வ் பண்ணுறதுக்கு ரிசோர்ஸஸை. எல்லா பர்சனுமே வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். என்ன? ரெடியூசிங் கன்சப்ஷன், அதுக்கடுத்து வந்து ரீசைக்ளிங் பண்ணலாம், ரீயூஸிங் திங்ஸ் பண்ணலாம். ரீசைக்ளிங்னா பேப்பரை நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம். கிழிச்சி போடாமல் நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம அதை கொடுத்தா வந்து திரும்பி நம்ம அந்த இதெல்லாம் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனாலும் நமக்கு வந்து அது பத்தாது. நம்ம வந்து 100%க்கு வந்து ஜஸ்ட் ஒரு 15% தான் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். மீதிலாம் எங்கே? அவள்தான். அதனால் நம்ம வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்படி சொன்ன அந்த ஈவினிங்கே அந்த சில்ட்ரன்ஸ் யார்? மோனாவும் ராஜுவும் அப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து அங்கே இருந்தாங்க அவங்க வீட்டில். ஓகேவா? அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா பேக்கெட்ஸ், இந்த பேக்கெட் அப்புறம் ஷாப்பிங் பேக்லாம் இருக்குல்ல, நம்ம வந்து நிறைய பண்ணுவோம் கிராஃப்ட்லாம், ஷாப்பிங் பேக் மாதிரி. எதில் பண்ணாங்க அப்படின்னா வந்து இந்த பழைய நியூஸ் பேப்பர் இருக்கும்ல அதெல்லாம் வச்சு செஞ்சாங்க.
அப்போனா நம்ம வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம்ல, அதெல்லாம் வந்து நல்ல ஐடியா. நெக்ஸ்ட்டு டிஸ்கார்டட் க்ளாத்ஸ், இந்த மாதிரி பழைய க்ளாத்ஸ் இருக்குல்ல அது, அப்புறம் அந்த பேஸ்கெட், பேம்பூவில் செஞ்ச பேஸ்கெட்ஸு, ஸ்டிக்ஸ் அதெல்லாமே வச்சு பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, மோனா சொல்கிறா, நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு we will give a few to every family we know. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நாங்கள் செய்கிறது எல்லாமே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கொஞ்சம் ஃபேமிலிக்கு வந்து கொடுத்துருவோம். அப்போ தான் வந்து அவங்களும் அதை யூஸ் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து முஸ்தஃபா யாருன்னா வந்து மோனா அண்ட் ராஜோட ஃப்ரெண்ட். ஆஃப்டர் ஆல் இட் இஸ் ஃபார் அ வெரி